வணக்க மக்களே, எல்லாத்துக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறேன். சிவபெருமான் அருளால் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப நாளாக எதுவுமே உங்கள்கிட்ட நான் சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்கிறதில்ல. ஏன்னா நான் மனசுக்குள்ளேயே போட்டு நொந்துக்கிட்டு வந்துருக்கிறேன். அதை பப்ளிக்காக சொல்கிறது, எனக்கு பப்ளிக்காக சொல்கிறதுல உண்மை தான் சொல்கிறேன். அதில் போயோ இல்லை இதை சிம்பத் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. நிறைய பேர்த்துக்கு பாவம், அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஐயோ பாவம், அவங்க போய் சொல்லி வாங்குறாங்க, அது எனக்கு தெரியாமல் போயிடுது, நான் நம்பிடுவேன் டக்குன்னு. எங்கள் பொண்ணுங்க அதான் சொல்லுவாங்க, யாராவது உடனே போய் ரொம்ப அழுதுக்கு பேசினா உடனே தூக்கி கொடுத்துட்றீங்க, அதுக்கப்புறம் காசு வரலன்னா திரும்பி ஃபோன் பண்ணி என்னை கேட்க சொல்கிறீங்க. சின்ன பொண்ணு அப்படி சொல்லுவாள், கேட்க சொல்கிறீங்க, ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் பொண்ணு லோன் போட்டு கொடுத்த 6 லட்ச ரூபாயில் அது 6 லட்ச ரூபா, அதில் ஒரு 3 லட்சம் முன்னாடி போயிடுச்சு. ஒரு பொம்பளை நம்பி கொடுத்து மொத்தம் கொடுக்காம மொத்தம் அப்படியே க்ளோஸ் பண்ணி எதுவுமே இல்லை. அவட்ட போய் வாங்குறதுக்கு சான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மனசு கம்மிட்டு இருந்துச்சா, சரி அந்த காசு போயிடுச்சுல, திருப்பி ஏதோ ஒன்று வச்சு அந்த காசு எடுத்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு கொடி இருந்துச்சு, கழுத்தில் போட்டு தாலி செயின் இருந்துச்சு, அப்பா போட்டது தான். அதை பேங்கில் கொண்டு அடகு வச்சு 1 லட்ச ரூபாய்க்கு வச்சு கொடுத்த ஃபஸ்ட்டு. அது கொடுத்ததுக்கப்புறம் அதுவுமே அப்படியே டல்லாகிடுச்சு, வரல. அந்த கட்டுற டயத்துக்கு வரல. ஏதாவது 4 நாளைக்கு ஒரு 500, 10 நாளைக்கு ஒரு 500 இப்படியே கட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதுலேயும் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. அதை விட நல்லா கட்டுவாங்க டெய்லி. இப்போ 50,000 ரூபா போட்டோம்னா டெய்லி 500 ரூபா கண்டினியூவாக கட்டிடுவாங்க கரெக்டாக. அந்த மாதிரி கட்டுறவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க தான் 2 பேரும் நல்லா வண்டி வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தோட்டம் கூட இருக்குது. அவங்களுக்கு சரி அவங்களுக்காவது கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வாங்கி அதுலேயாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா என்ன அப்படின்ட்டு திரும்பவும் நான் ஒரு 2,75,000 ரூபாய்க்கு வச்சு அந்த பொண்ணுங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஆளுக்கு 90 கொடுத்தேன். ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கங்களேன் கொடுத்தாங்க. ஒரு பொண்ணு கட்டுச்சு, ஓரளவுக்கு 6 மாதம் கட்டி தீர்த்துச்சு. இன்னொரு பொண்ணு வந்து கரெக்டாக அந்த காசு அப்போ வரைக்கும் நல்லா இருந்த பொண்ணு அந்த பணம் வாங்கி கரெக்டாக 1 வாரம் 10 நாள் இருக்குங்க. ஒரு நாள் கட்டுச்சு, 1 வாரம் மட்டும் 6,500 ரூபா கட்டுச்சு. அதோடு சரி அப்படியே மொத்தம் ஸ்டக் ஆகி போச்சு. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்படியே நிற்கிதுங்க. இப்போ இன்றைக்கி அது 8 மாதம் ஆயிடுச்சு நான் பேங்கில் வச்சு கொடுத்து. பேங்கை கொண்டு நான் ஏதோ கையில் இருக்கிற கொஞ்சம் தான் கொண்டு கட்ட முடியுது, ஃபுல்லாக கட்டி அதை திருப்ப முடியல என்னால். இந்த எவ்வளோ தான் இருந்தாலும் என்கிட்ட அந்தளவுக்கு ஒருத்தினா ஓரளவு பிள்ளை கொடுக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் நான் ஐயோ பாவம் அப்படின்னு கொஞ்சம் கொடுத்துருவேன். அதுதான் என்னோடய இது. கொடுத்து போட்டு நான் வந்து இல்லைங்கிற போது நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடும், ஓவர் டென்ஷன் ஆகுது, வராமல் போச்சு, கண்டது கட்டிது எல்லாம் மண்டையில் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அது எனக்கு என்ன பண்ணுறது என்னன்னே தெரியுமானே. இது படுக்கையாக ஆகிட்டுருங்க. இந்த வீடியோ பேசுறதுக்கு மட்டும் வந்து உட்காந்து பேசுகிறேன். லைவ் போட்டால் பாருங்க படுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அது 1 மணி நேரம் உட்காந்து பேசுவோம், இது ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாம். இப்படி போனால் மண்ணில் ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னுடைய மாத்திரை செலவுக்கு பூனைக்குட்டிகளுக்கு இதுக்கே பத்த மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப அந்த வந்து மனசு ரொம்ப பாதிக்குது. ஒரு பக்கம் செயின் வந்து பேங்கில் இருக்குது, ஒரு பக்கம் உங்களாக கொடுக்கல அப்படிங்கிற மன உளைச்சல் அதிகமாக இருக்குது, ஒரு பக்கம் தனியாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிங்க இதெல்லாம் மைண்டில் ஏறி டிப்ரெஷன் ஓவராக வருது. டிப்ரெஷன் வர்றப்ப சுகர் 500 வருது. சுகர் இப்போ 500 போயிடுச்சு. எப்போவுமே நான் கரெக்டாக வச்சுக்கிட்டு இருந்தேன் 20 வருஷமாக அந்த ஈக்குவலாக கரெக்டாக வச்சுருப்பேன். அந்த மாதிரி இதில் இன்றைக்கி 500 போயிடுச்சு. என்ன பண்ணுறேன், டீ குடிச்சுனுங்க. இப்போ எந்திரிச்சே 10 மணிக்கு எந்திரிச்சேன். அந்த சைக்காலஜி டேப்லெட்டில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காரு, அதனால கொஞ்சம் தூக்கம் வருது. சரி வந்தால் அது பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லதான். இதனால் நான் 5 மணி 4:30 எந்திரிச்சிட்டு திரும்ப படுத்து தூங்கிடலாம். தூக்கம் வந்துடுச்சு. லைவ் போடலாமான்னு பார்த்தா சரி வேண்டான்னு தூங்கிட்டேன். இப்போ எந்திரிச்சு டீ குடிச்சிடுங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கழுவிட்டு துணி துவைச்சிருந்தேன், அதை கொண்டு காய போட்டு வந்து டீ குடித்தேன். டீ குடிச்சது இங்கே என்ன ப்ராப்ளம் தெரியல, இந்த அளவுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பயங்கரமாக. வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது சாப்பிட்டா தான் அந்த இதுக்கு நஞ்சு கறிக்கிறது வந்து போகுது இந்த இடத்துல. அதுக்கு தவிர அந்த பழம் ஏதோ ஸ்டார் ஃப்ரூட்ஸ் ஏதோ இருந்துச்சு, அதை கொஞ்சம் வாயில் போட்டதுக்கப்புறம் அது நார்மலாக ஆகிடுச்சு. என்ன உடம்புல ஒரு வியாதினா பரவாயில்லைங்க, தைராய்டு இருக்குது, சுகரு, சைக்காலஜி டேப்லெட் போடுறது, வெறும் வயிற்றில் போடுற மாத்திரை, அது இல்லாமல் அப்பப்போ தலை சுற்றும், தலை வலிக்கும், அதுக்கு போடுற மாத்திரை. என்னால் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியலைங்க. கடவுள் ஏன் இப்படிலாம் எனக்கு ஒரு சோதனை கொடுத்துருக்காரோ அப்படின்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த சேனலில் யூடியூப்பில் யாராவது நீங்கள் எஸ்எஸ் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எனக்கு கிடைச்சிதுன்னா அது மாத்திரை செலவுக்கோ நான் யூஸ் பண்ணிக்குவேன். எப்படியாவது நான் என்ன மைண்டில் வச்சுக்கேன்னா, பிள்ளைகிட்ட போய் அதை காசு போட்டு திருப்பி நீங்களே வச்சுக்கோங்கடா அப்படின்னு கூட எங்கள் சின்ன பொண்ணு சொல்லுங்காட்டி எங்கள் சின்ன பொண்ணு என்னென்னா எதுவுமே பேசலை. நீங்கள் கொண்டு வச்சு போட்டு ஒவ்வொன்று இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எந்த பேச்சுமே சொல்லலை. எனக்கு அது அங்கே போகிறத விட பிள்ளைகளால் வச்சுக்குவாங்களே, இன்னும் அதிகமாக விலைக்கு போகுது. விற்றா 5 பவுன் போது இன்னும் அதிகமாக போகும்ல.
அப்படின்னா அவங்கள அதையும் கேட்டுக்கல. எனக்கு எப்படி மைண்டுக்குள்ளே ஒரே ஒரு தாட்டு, அதை எப்படியாவது திருப்பணும். ஏன்னா யூடியூப்பில் கூட நிறைய வாரி வழங்கி ஒரு பொண்ணுக்கு நல்லா நஷ்டமாயிட்டு. அதுலேயும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-50 தொலைச்சிட்டுங்க யூடியூப்பில் வந்து. அவங்கள நம்பி ஐயோ பாவணும், அவங்களுக்கு கொடுத்து இவங்களை நம்பி ஐயோ பாவணும், இவங்களுக்கு கொடுத்து கடைசியில் கொடுத்துட்றோமா அப்படின்னு சொல்லி வாங்க எல்லாம் அப்படியே போயிடுச்சு. மனசு பாருங்க, ஒருத்தர் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் அவங்க பேசுறது புலம்புறது பார்த்தா பாவம்னு சொல்லி கொடுத்து இது மாதிரி ஆயிடுச்சு. இனிமேலாவது கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இந்த வீட்டில் பாருங்க பூனைக்குட்டி இருக்குது, 3 பூனைக்குட்டி. அதுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடாதுங்க. அது சின்ன குட்டியில் பழக்கிட்ட உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஆசிரியர் இது கொடுக்க சொன்னாங்க, பெடிகரி கொடுக்க சொன்னாங்க. இது கொடுத்தோம், இந்த பெடிகரி மட்டும் தான் சாப்பிடும். ஒரு பூனைக்குட்டி என்னடானா சிக்கன் பீஸ் ஒரு நாளைக்கு 2-4 பீஸ் சாப்பிடும். அந்த பூனைக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கி வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் போட்டுட்ருக்குறேன். அது அந்த கொஞ்சம் சாப்பிட அந்த இது அது பெடிக்கரியாக ஃபுல்லாக அந்த சிக்கனே இதே தான் சாப்பிட்டுட்டு இருக்குது. என்ன பண்ண முடியும்? எல்லா செலவும் அதுக்கு 1 பாத் 2 பாத்ரூம் போகிறக்கு அதுக்கு மண் வந்து 1000-1200 வரும் ஒரு மாதத்துக்கு. ஃபுட்டு செலவு இருக்குது. என்னால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கடவுள் அல்லாத கொஞ்சம் இந்த சேனல் யூடியூப்கார் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு தோணுது. உண்மையிலேயே நான் வந்து இவ்வளோ காசை வெளியே விட்டு மைண்டை டிப்ரெஷன் ஆகி உட்காந்துக்கிறேன். என்னமா தெரியல, இது எப்போ எனக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு தெரியல. எல்லோரும் வேண்டிக்கோங்க கொஞ்சம். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இப்படிலாம் போச்சா அப்படின்னு தோணுது. நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹைப் ஆப்ஷன் கொடுங்க ப்ளீஸ். ஹைப் ஆப்ஷனில் இது கொடுத்துருங்க, அது ஒன்று போகுது. நன்றி வணக்கம்.